ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மாமன். இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோ சூரி தன்னோட அக்காவான ஸ்வஸ்திகா மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. ஸ்வஸ்திகா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இதனால சூரி தன்னோட அக்காவை ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். தன்னோட அப்பா தான் மறுபிறவி எடுத்து அக்கா பையனா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா பையன் மேலே சூரி ரொம்பவே பாசமாக இருக்காரு. தன்னோட பையன் மாதிரியே கிட்டத்தட்ட பாசம் கொட்டி வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு சூழ்நிலையில் சூரிக்கும் தன்னோட லவ்வரான ஹீரோயின் ஐஸ்வர்யாவுக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஹீரோவுக்கும் அவங்க அக்கா பையனுக்கும் இடையில இருக்க பாண்டிங்கை பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்க. பட் போக போக இது ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மாமன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் எமோஷனல் ட்ராமாவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு ஓவர் டோசேஜ் ஆன எமோஷனல் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க. இதனாலவே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எமோஷன்ங்கிறது டைலூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு டிவி சீரியலை பார்த்துட்டு இருக்க ஃபீலை உருவாக்கிட்டாங்க. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க.